எல்லா குருமார்கள் திருவடியை நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். இந்த பஞ்சாங்கம் வாசித்தல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கலை. ரிஷிகள், மகான்கள், சித்தர்கள், ஜீவன் புக்தர்கள், அருளாளர்கள் அவங்களாம் வாசிச்சாலே ஒரு ஐஸ்வர்யம் உண்டாகணும், அவங்க வரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால டெய்லி எழுச்ச உடனே நம்ம பஞ்சாங்கத்துல இன்னைக்கு என்ன, எந்த வருஷம், அதை விரலை தொட சொல்றாங்க. அந்த விரலை தொட்டு வாசி, அதை அப்படியே தடவி அதை படிக்க சொல்றாங்க. அது ஒரு முறை கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க தாத்தா சொல்லுவார், பஞ்சாங்கத்தை படி தொட்டுக்கிட்டே சொல்லுவார். அது காரணம் என்னன்னா, நம்மளுடைய நுண்புலன்கள்ல இந்த கை விரல்கள்ல நூற்றுக்கணக்கான சக்கரங்கள் இருக்கு. இந்த சக்கரங்கள் அதை தொடும். அதே மாதிரி நாடியில் இருக்கிறோம், இந்த நாடி பிடிக்க போகும்போதும் அதே மாதிரி நாடியை பிடிச்ச நோயை கண்டறிகிற மாதிரி இந்த நாடியை பிடிச்சிக்கிட்டு நம்ம மந்திரம் சொன்னாலும் அது பஞ்சபூதங்களும் சுத்தமாகும். 3 நாடி, 5 பூதங்கள், 9 நவக்கோள்கள் எல்லாமே உள்ளேயே இருக்கு. எல்லாமே பாசிட்டிவாக தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ஜாதகத்தை நம்ம ஒரு நல்லது கிட்டது தான் சொல்கிறோம். ஆனால் அது ஒரு சக்கரம், அது ஒரு குண்டலி சக்கரம். அந்த கிரகத்துக்குன்னு ஒரு பீஜ அட்சரம் மந்திரம் இருக்கு. அது நம்ம ஜாதகத்தில் நம்ம குழந்தைகள் சரியாக படிக்கலை வைக்கலை அப்படின்னா அந்த சக்கரங்கள், அந்த இப்போ குருன்னா அதுக்குரிய மந்திரம், இப்போ செவ்வாய்னா கிரீம்னு மந்திரம், அப்படி இதை சுக்கரன்னா கிளீமுங்கிற மந்திரம், இப்படி ஒவ்வொரு மந்திரத்தை எழுதி அதை காரிய தகுதியை எழுதி பூசி அதுக்கப்புறம் மேலே அதை விளக்கு போட்டு பூஜை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு மெத்தேட்லாம் நிறைய இருந்திருக்கு. அப்போ நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பஞ்சாங்கம் வாசிக்கும் பொழுது இந்த பஞ்சாங்கத்தை நம்ம முறையாக ஒரு 2 பக்கம் இருக்கு, அதை நம்ம முகூர்த்த ஓலை படிக்கிற மாதிரி தான் நம்ம படிக்கணும். அது படிக்கும் போகும்போதே நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. முதல் விஷயம், மனிதனாக வாழ்ந்தா இந்த இடத்துல பணம் தான் தேவை. அப்போ ஏதோ ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு வரும். அதனால இன்னைக்கு நான் ஸ்ரீ ராமஜெயம் பராபவ வருஷத்திய ஆற்காடு காவே சீதாராமையர் சர்வ முகூர்த்த பஞ்சாங்கத்தை தான் நான் படிக்க போறேன். 2026 2027. ஆமாம். இப்போ இதில் நமக்கு முதல் பக்கம் பிள்ளையார்பட்டி விநாயகர் அருள்மிகு தட்சிணாமூர்த்தி, இந்த பகுதியை படிக்க போகிறோம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமியே நமஹ. பராபவ வருஷத்திய 2026 2027. சாந்திரமானம் சௌரமானம் அப்படின்னு 2 மானத்தை அடிப்படையில் தான் பஞ்சாங்கம் எழுதுறாங்க. ஜோதிடர்களுக்கு தான் இது பயன்படுது. அதனால ஜோதிடம் தெரிஞ்சுக்கிற போதெல்லாம் பஞ்சாங்க கணிதம்னே நம்ம தெரிஞ்சு வச்சு அப்புறம் ஜாதகம் சொல்லணும். புரியுதுங்களா? அப்படி இருந்த நிலையெல்லாம் மாறி ஏதோ உத்தமர்கள், புண்ணியவான்கள் நமக்கு இந்த பஞ்சாங்கத்தை சுலபமாக கணிச்சுப்போம். அவங்களுக்கெல்லாம் அதை முத உருவாக்கி தந்தவங்களை நினைச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணலாமா? சாந்திர சௌரமான நேத்திர ஜீவாதி ஆற்காடு காவே சீதாராமையர் சர்வ முகூர்த்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்திர நீலமணி சந்தீபதேகம் வந்தியமான சரண முனிபுரணம் தைகி லம்பான துளசி வனமாலம் சிந்தையாமி சடதம் ரகுவீரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுது. இந்த பஞ்சாங்கம் கணிதம் செய்தவரின் ஸ்லோகம் அப்படிங்கிறது வருது. அது நமக்கு அது ஒரு ஸ்லோகத்தை சொல்லியாச்சு, அது அவங்களே உருவாக்கியிருக்காங்க. அடுத்தாப்புல இந்த ஆற்காடு காவே சீதாராமையர் சர்வமுகூர்த்த பஞ்சாங்கமானது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு லாவண்யா பதிப்பகம் நம்பர் 5164 சீதாராமையர் வீதி, ஆற்காடு சீதாரா அவர்கள் பௌத்திரனும் ராம சுப்பையர் அவர்களின் அபிமான புத்திரனுமான நாராயணமூர்த்தி அவர்களின் குமாரனுமான கானா சுந்தராஜன் ஐயர் ஆகிய என்னால் நேத்திர ஜீவாதி சர்வமூர்த்தங்கள் சுத்தவாக்கிய ரீதியாக கணிதம் செய்து எனது ஆற்காட்டு லாவண்யா பதிப்பகத்தில் நானே சொந்தமாக பிரசுரிக்கப்பட்டு வருவதால் இதை யாவரும் அனுஷ்டிக்குமாறு ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண ஹனுமந்தர் திருவருளால் சர்வ மங்களம் உண்டாகும் அப்படின்னு இதை எழுதினவரே நமக்காக பிரார்த்திக்கிறார். ஸோ அதனால எப்பவுமே சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கும். நவநாயகர்களின் ஆதிபத்திய பலன்கள் இந்த மங்களகரமான விசுவாசு வருடம் 2026 27 ஆமா, அதாவது கலியாப்தம் 51-27 சாலி வாகனம் 1948-49 நவக்கிரக ஆதிபத்தியங்களில் ராஜா குருவா இருக்கிறார். அதனால நமக்கு நன்மைகள் எல்லாம் உண்டாகும். ராஜா குருவா இருக்கிறார். ஒண்ணு. மந்திரி இது செவ்வாய் தான் நமக்கு கொஞ்சம் சிக்கல் பிடிச்சவரா இருக்கார். புரிஞ்சிருச்சா? அதனால நாம
இந்த நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடியவங்க, செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் உள்ள பேர்கள் வைத்தவர்கள், இவங்க சாரம் வாங்கிய கிரகங்கள், இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்பவுமே இந்த ருதுக்குன்னு ஒரு பலன் உண்டு. அந்த ஒரு ருதுவை ஆட்சி செய்யறதுக்கும் ஒரு கிரகம் இருக்கு. ஒரு 6 ருது இருக்கும். அந்த ருதுநாதன் ருதுக்கு ஒரு கிரகம் இருக்கு. அந்த கிரகம் சரியில்லைன்னா அந்த ஜாதகத்தை வேலை செய்ய விடாது, அனுபவிக்க விடாது. இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. அதுபோல் இந்த வருஷத்தினுடைய மந்திரி வந்து செவ்வாய். அர்க்காதிபதி யாருன்னா சந்திரன், மேகாதிபதி சந்திரன், சசியாதிபதி சுக்கிரன், சேனாதிபதி சந்திரன், ரசாதிபதி சூரியன், தானியாதிபதி புதன், நிரசாதிபதி சுக்கிரன், பசுநாயகர் கோபாலன், வருஷாதிபதி தேவதை லட்சுமி நாராயணன். அதனால சகல ஜீவ ராசிகளுக்கெல்லாம் சுபிக்ஷம். 1க்கும் 6க்கும் உடைய சுக்கிர பகவான் மேசத்தில் நட்பு பலம் பெற்று இந்த பராபவ வருடம் சசியாதிபதி மற்றும் நீரசாதிபதி பதவி வகிக்கிறார். அப்ப சூரிய பகவான் இந்த ஆண்டு ரசாதிபதியாக வருவதால் உலகத்தில் நமது இந்திய நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது. ஜோரா கைதட்டலாமே. இறக்குமதி வணிகத்தை குறைப்பதற்காக பல வரிகளை இந்தியா குறைக்க நேரும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முறையாக உற்பத்தி ஆகும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உற்பத்தி ஆனால் தான் நமக்கு மழைகள் வரும். இந்தியா பல அணு ஆயுதங்களை தயாரிக்க நேரும். பல வல்லரசு நாடுகள் இந்தியாவை பார்த்து பெருமிதம் அடைய நேரும். கைதட்டுங்க. உலகத்தில் புது வைரஸ் கிருமி தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது. கல்லூரி நிறுவனங்கள் பல நஷ்டத்தில் இயங்கும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில் சிரமம் ஏற்படும். எரிவாயு உற்பத்தி இந்தியாவில் அதிகரிக்கக்கூடும். நான் நன்னே படிக்கிறேன். அதே போல ரஷ்யா, ஜப்பான், ஜெர்மன், சீனா போன்ற நாடுகள் இந்தியாவில் உறுதுணையாக நிற்கும். ஆமா, குரு பகவான் வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 26/5/2026 குரு பகவான் கடகம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஆனா இது வந்து வாக்கியங்கிறனால நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஆமா, அதனால 26/5/2026 குரு பகவான் கடகம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 20/10/2026 சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். செவ்வாய் கொஞ்சம் அமைதியா இருங்கய்யா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப தேவ குருவாகிய குரு பகவான் மிதுனத்தில் புதன் பகவான் வீட்டில் நட்பாக இருப்பதால் பல புதிய கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் துவங்க நேரும். கல்லூரி கட்டணங்கள் குறைய வாய்ப்புள்ளது. இரும்பு உற்பத்தி அதிகரிக்கும். விலை குறைய வாய்ப்புள்ளது. ஆன்மீகம் செழிப்படையும். எதிர்கட்சிகளுக்கு நல்ல ராஜயோகம் காத்திருக்கிறது. பல கட்சிகள் கூட கூட்டணி அமைத்து ஒரு அணியில் நின்று தேர்தல் களத்தை சந்திக்க நேரும். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதே போல ஆளும் கட்சியில் மூத்த தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். இதனால் பல சரிவுகளை சந்திக்க வேண்டி வரும். மின்சார உற்பத்தி அதிகரிக்கக்கூடும். சோலார் முறையில் மின்சாரம் பல நிறுவனங்கள் தயாரிக்க நேரும். பல புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவில் துவங்க பல வெளிநாடு நிறுவனங்கள் போட்டி போட்டு கொண்டு வரும். பல புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்க நேரும். வாகன போக்குவரத்து அதிகரிக்க நேரும். பல புதிய கார்கள் உற்பத்தி ஆகும். கார்களின் விலை வீழ்ச்சி அடையும். குடிநீர் பிரச்சனை தீரும். அனைத்து நதிகளில் நீர்வரத்து அதிகரிக்க நேரும். தூரம் கைதட்டலாமே. காவல்துறையினர் தனது கடமைகளை சரியாக செய்து பல உயரிய பரிசுகளை பெற நேரும். தங்கம், வெள்ளி, பித்தளை போன்ற உலோகங்களின் விலை நிலையில்லாத வியாபாரமாக அமையும். மஞ்சள் உற்பத்தி அதிகரிக்க நேரும். மஞ்சள் விலை சரிய வாய்ப்புள்ளது. பருத்தி உற்பத்தி அதிக அளவில் இருக்கும். பசுமாடுகள் உற்பத்தி அதிகரிக்கும். பால் உற்பத்தி அதிகரிக்கும். உலக ஜெகத் ஜாதகத்திற்கு, அதாவது முன்னைய அஸ்ட்ராலஜி பிரகாரம் நமக்கு வந்து ரிஷப லக்கணமாகும். லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதியான குரு பகவான் தானியாதிபதியான புதன் வீட்டில் நட்பு கிரகமாக இப்ப இருப்பதால் ஆன்மீகம் நன்கு செழிப்படையும். பழைய கோவில்கள் மராமத்து வேலை செய்ய நேரும். 2க்கும் 5க்குடைய புதன் பகவான் வீரத்தில் நீச்சம் பெற்று இருப்பதால் பெண்களுக்கு பாதுகாப்பு மரியாதை குறைவாக இருக்கும். பாலியல் தொல்லைகள் அதிகரிக்க நேரும். தூரதேச பயணம் செல்பவர்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும். இந்த பராபவ புத்தாண்டு காலை மணி 8:35 ஸ்திர லக்னத்தில் சுக்கிர ஓரையில் பராபவ புத்தாண்டு பிறக்கிறது. அதனால பாலகிருஷ்ணன் அவர்கள் எல்லாருக்கும் குலோப் ஜாமுன் வாங்கி கொடுக்கும்படி ஜாதகம் சொல்லுகிறது. பஞ்சாங்க ராஜா குரு, சந்திரன் அர்க்காதிபதி,
சேனாதிபதி மேகாதிபதி ராகுவுடன் கும்பத்தில் சேர்ந்து இருப்பதாலும் இந்த ஆண்டு செவ்வாய் பங்குனி மாதம் வரை உதயத்திலேயே இருக்கிறார். ஆடு மாடுகள் கோழிகள் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். உலக ஜாதக தேவதை லட்சுமி நாராயணன் வருவதால் எல்லா உயிரினங்களுக்கும் உண்ண உணவு தடையின்றி கிடைக்கும். வனங்களில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருக்கும். யானைகளின் அட்டகாசம் அதிகரிக்கும். உயிரியல் பூங்காவில் உள்ள உயிரினங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது. 9க்கும் 10க்கும் உடைய சனி பகவான் இந்த ஆண்டு எந்த பதவியிலையும் இல்லை. இருப்பினும் ராஜாவாகிய சூரிய பகவான் உடன் மீனத்தில் நட்பு பலத்துடன் இருப்பதால் போதைப் பொருட்களின் விலை உச்சத்தை தொடும். கனிம தாது சம்பந்தப்பட்ட பொருட்களின் விலை அதிக அளவில் இருக்கும். அரசியல் கட்சி தொடர்புடையவர்கள் இடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். மகர சங்கராந்தி புருஷம் வணிசைகரணம் ஆண் எருமை வாகனத்தில் வருவதால் இவ்வாண்டு காலமேகம் வடகிழக்கு திக்கில் உற்பத்தி ஆவதால் ஆந்திரம், ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட் வடமாநிலம் கடுமையாக வெள்ளத்தில் பாதிக்க நேரும். அப்ப நீர்வளம் அங்கிட்டு சூழுது. தூணி 4 மரக்கால் மலையும். இவ்வாண்டு ஆதாயம் 53, விரையம் 56. இவ்வாண்டு ஆதாயம் 53, விரையம் 56. அப்ப இந்தி பச்சி அடிக்குது. ஆமா, சரி. அதிகமான விரயங்கள் 3 வருவதால் பல நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசாங்கம் நிறைவேற்ற இயலாது. இந்த ஆண்டு மயில்கள் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். பாம்புகளின் இனவருத்தி அதிகரிக்கும். காட்டு பன்றிகளின் தொல்லை இருக்கும். காட்டு எருமைகளின் தொல்லை அதிகரிக்கும். அதிக அளவில் மான்கள் நடமாடும். சிலர் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறக்க நேரும். பல பெரும் கட்சியின் தலைவர்களுக்கு கண்டாதி கண்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருவதால் மழைநீர் வீணாக கடலில் கலக்க நேரும். இந்த பராபவ ஆண்டு காலையில் பிறப்பதால் தொற்றுக்கிருமி வைரஸ் நோய் பரவ அதிக வாய்ப்புள்ளது. ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவதால் வெங்காயம், தக்காளி, சிறுதானியம் வகைகளின் விலை குறையும். பூண்டு, ஏலக்காய், லவங்கம், மிளகு, தேங்காய், மாங்காய், புளி போன்றவை விளைச்சல் அதிகரிப்பதுடன் விலை வீழ்ச்சியும் அடையும். எல்லையோரத்தில் வெடிகுண்டு தாக்குதல் அடிக்கடி நடக்க வாய்ப்புள்ளது. சிறுபான்மையினர் இடையே பிரச்சனை, இடையே சுபிட்சம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. வருஷ பலன்கள் பார்ப்போம். அப்ப இந்த நவநாயகர்கள்ல ராஜா வந்து குரு, மந்திரி செவ்வாய், அர்க்காதிபதி சந்திரன், மேகாதிபதி சந்திரன், சசியாதிபதி சுக்கிரன், சேனாதிபதி சந்திரன், ரசாதிபதி சூரியன், தானியாதிபதி புதன், நிரசாதிபதி சுக்கிரன், பசு நாயகர் கோபாலன். இப்ப ராஜா குதிரைகளுக்கும் மந்திரி, யானைகளுக்கும் அர்க்காதிபதி, பட்சிகளுக்கும் மேகாதிபதி, வருஷங்களுக்கும் சசியாதிபதி, பிரஜைகளுக்கும் சேனாதிபதி, பசுக்களுக்கும் ரசாதிபதி, சர்ப்பங்களுக்கும் தானியாதிபதி, ஒட்டகங்களுக்கும் நிரசாதிபதி, கிரகங்களுக்கும் பசுநாயகர், 4 கால் ஜீவராசிகளுக்கும் வனவிலங்குகளுக்கும் அதிபதிகள் வியாபாரம்னு கொடுத்துருச்சு. அப்ப வருஷ நட்சத்திர தேவதையான லட்சுமி நாராயணர் சகல ஜீவராசிகளுக்கு சுபிட்சம். வெளிநாடுகளில் முதலீடு கணிசமாக வர வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாண்டு குரு, ராஜா, சந்திரன், சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி 3 ஆதிபத்தியங்களை வகிப்பதால் உயிரினங்கள், உணவுப் பொருட்கள், விருட்சங்களுக்கு சுபிட்சமும் ரஷ்யா ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மகர சங்கராந்தி புருஷர் நல்ல நேரத்தில் வருவதால் எங்கும் சுபிட்சமும். நெடுஞ்சாலைகளில் பல புதிய உணவு வளாகங்கள் அமைக்க நேரும். காடுகளில் அளவுக்கு அதிகமான இடியுடன் மழை பொழியும். நவதானியங்கள் விலை அதிகரிக்கும். தங்கம் விலை கிடுகிடு என உயரும். உலகத்தில் ஆன்மீக பக்தி அதிகரிக்கும். கால்நடை உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி இருக்கிறது. நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம இந்த பார்த்துட்டோம். இது மாதிரி இன்னும் நிறைய ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்ம போதும்னு நினைக்கிறோம். எல்லாரும் பராப வருஷத்தினுடைய இந்த சர்வமுகூர்த்த பஞ்சாங்கம் நமக்கு வந்து நாட்டுக்கும் நம்முடைய வீட்டுக்கும் ஜோதிடர்களுக்கும் சுபட்சத்தை அளிக்க வேண்டி எல்லாரும் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி என்ன